வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் திறனாய்வாளர், முன்னாள் IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு நெருக்கடிகளை செயற்கையாக எங்களுக்கு உருவாக்கி எங்களை முடக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்க? இல்ல, அது உண்மைதான். இவங்களுக்கு பல விதத்துல சிரமங்கள் கொடுக்கப்படுகின்றனங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் முதல்ல 60 அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, 40 ஸ்டேட் கவர்மெண்ட் போடுன்னு சொன்னாங்க, பிறகு 50-50 அப்படின்னாங்க. அடுத்து வந்து கேரண்டி வந்து நாங்களே கொடுத்துக்கிறோம். இப்போ கேரண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டா எஃபெக்டிவ்லி இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் தே டேக் ஓவர் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. எய்ம்ஸ் மதுரையில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க சில சமயம் வந்து பரந்தூருக்கு விமான நிலையத்துக்கு நீங்கள் நிலம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நிலம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நிலம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஆனால் இவங்க நிலம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சந்தேகம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால பொதுவாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து இந்த இது வந்து என்ன பண்ணாங்க, இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கீம் படி கொடுக்க வேண்டிய பணத்தை புது பாலிசி ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் பணம் கொடுப்போம்னு சொன்னாங்க. பணம் கொடுக்காம வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமா வருத்தத்திற்குரிய செயல்கள் தான். அதனால அவர் சொல்றதுல வந்து பெரும்பகுதி உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஒன்றிய பாஜக அரசு தரப்புல இன்னைக்கு வந்து பாஜகவுடைய மாநில தலைவர்கள் ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அளவுக்கு அதிகமா இந்த அரசு கடன் வாங்கிருச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடியா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா நிதியமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வை நீங்க குறைச்சிட்டீங்க. அதுலயே வர வேண்டிய காசை வந்து நேரத்துக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது இல்லாம சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் உடைய பொருளாதார சுமையும் கொண்டு வந்து எங்க தலையில சுமத்தி இருக்கிறீங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்றது உங்களுடைய உரிமை. ஆனா மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய சுமை அப்படின்னு எங்க தலையில தூக்கி போடுறீங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது கடன் வாங்காம நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இதில் எது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த பக்கம் நியாயம் இருக்கு? அதாவது நம்ம வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கோம். ஃபெடரல் சிஸ்டம் இது வந்து ரொம்ப யூனிக் ஃபெடரல் சிஸ்டம். யூனியன் ஹேஸ் மோர் பவர்ஸ் தென் த ஸ்டேட்ஸ். அதனால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து நம்முடைய அரசியல் சட்டத்தில் வந்து பேரே சொன்னாங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அவங்க போடுற திட்டங்களுடைய தாக்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிதி மேலே விழுது. இப்போ இந்த மின் பகிர்வு பற்றி அவங்க புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. அந்த ஃபாலோ பண்ணுறதுனால இவங்களுக்கு ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய் 8,000 கோடி ரூபாய் அதிகமாக இவங்களுக்கு வந்து சுமை விழுது. இது மாதிரி பல காரியங்கள் இருக்குது. அதுலலாம் இவங்க வந்து தே ஹேவ் டு பேர் த பர்டன். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனோட இதில் வந்து 50% எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொடுக்கறது இல்லை ஃபினான்ஸ் கமிஷன். போன தினம் பிஎம்ஓல இருந்த ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து சொன்னார், இந்த மாதிரி இதை ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அழுத்தம் கொடுத்தோம், ஆனால் அவங்க கேட்கல. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியது வந்து இன்னும் குறைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்ககிட்ட வந்து இருக்குது. இது ரொம்ப தெளிவாக வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும்போது இவங்களுக்கு தர வேண்டிய பணம் தரலன்னா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? அவ வாத்தியார் சம்பளம் கொடுக்கறது கடன் வாங்கி தானே தரணும். மின் பகிர்வில் வந்து அவங்க புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, 7,000 கோடி ரூபாய் ஜாஸ்தியாக செலவழிஞ்சிருச்சு. இதுக்கு எங்கேருந்து போவாங்க? அப்போ அவங்களுடைய இதனாலையும் இவங்க அதனால மட்டும்தான் கடன் வாங்குறாங்க இல்லை, இவங்களுடைய நலத்திட்டங்களுக்கு கடன் நிறைய வாங்குறாங்க. ஆனால் இந்த கடன் அதிகரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சில ஆக்ஷன்ஸும் காரணம் அப்படிங்கிறது உண்மைதான். ஏறக்குறைய 41,000 கோடி ரூபாய் என்னமோ அது மாதிரி எங்களுக்கு அதிகரிச்சுன்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். கிட்டத்தட்ட 41% வந்து எங்களுக்கு ஒன்றிய அரசுனாலேயே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அது உண்மை. ஓகே. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு விமர்சனமும் வருது. இவ்வளவு நிதிச்சுமை இருக்கு, அத்தியாவசியங்களுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது எதற்கு வந்து 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? மகளிர் உரிமை தொகை பிளஸ் சம்மர் போனஸ்னு எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இது ரொம்ப தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்கல்ல. ஆமா, அது எத்தனை பேர் கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது தேவையா இல்லையான்னு தெரியலையா? 1,11,00,000 என்னமோ பெண்கள் வந்து இதனால கவர் பண்ணப்படுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த 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 திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தகுதியானவர்கள். இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். இதை ஒரு சில கிரிட்டிசம் கூட இருக்கு, இவங்க வாங்குற கடனில் பெரும்பகுதி கன்சம்ஷன் பர்பஸுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கன்சம்ஷன் பார்க்கறது அவங்களுடைய பார்வை. ஆனால் தீஸ் ஆர் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். உதாரணமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூலில் கொடுக்குறாங்க பசங்களுக்கு.
இவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பஸ்ஸில் வந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு இலவசமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையுமே கன்சம்ஷன் சொல்லலாம் சொல்கிறதுனா. ஆனால் கிராமத்தில் போய் நானும் கேட்டிருக்கேன், சில தாய்மார்கள்ட்ட வந்து கேட்டிருக்கேன். அவங்க வெளிப்படையாக அதாவது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக அவங்க பேசுகிறது என்னென்னா, இதுக்கெல்லாம் முந்தி சார் அறக்க பறக்க சமைக்க பாதி சமையல் முடிச்சு பாதி சமையல் முடியாமல் பிள்ளைய போடா ஸ்கூலுக்கு அப்படின்னு விரட்டிட்டு எங்களுக்கு இது வந்து கூலி வேலை கிடைக்கிற இடம் 10 கிலோமீட்டர் இன்னைக்கு கிடைக்கும், 30 கிலோமீட்டர் நாளைக்கு கிடைக்கும். அதுக்கான பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு காசை கொடுத்து இது மாதிரி கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து வயிறார பிள்ளை சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால் நேரத்துக்கு பிள்ளையை அனுப்பி விட்டு நாங்களும் போய் எந்த பஸ்ஸு கிடைச்சாலும் அதில் போய் சேர்ந்து நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது வந்து கன்சம்ஷன் கிடையாது, இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர், அது சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான செலவினங்களை பற்றி பெண்களுக்கு வந்து இதில் எங்கள் பெங்கால் வந்து ஒன்று சொல்லுவோம், எட்டு செலட்டிக்கு ஷிக்காவ் எக்டி லோக்கே ஷிக்காச்சோ எட்டு மேட்டிக்கு ஷிக்காவ் எட்டா பரம்பராய்க்கு ஷிக்காச்சோமா. ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடு, ஒருவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாய், ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடு, ஒரு பரம்பரைக்கே சொல்லிக் கொடுக்குறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெண்களுக்கு செய்யப்படுகிற உதவிகள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக போகுது. இதுதான் உண்மை. இவங்க 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க 5000 ரூபா அவங்க வந்து என்ன எல்லாரும் போய் சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க, சினிமா செலவிடுவாங்க. ஒரு பார்ட் அந்த மாதிரி சினிமாவுக்கு செலவழிக்கலாம். ஆனால் பையனுக்கு வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டணும், ஏதாவது ஒரு இது வாங்கணும், படிப்பு செலவு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து எப்படி வாங்க போகிறோங்கிற திகைப்பு இல்லாமல் இன்னைக்கு இதுலேருந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து உண்மை. அதுலேயும் சிஎம் வந்து ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலவழிச்சிடாதீங்க, 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அறிவுரைகளும் கொடுத்துருக்காரு. அதனால இதை இப்போ இன்னொன்று சொல்கிறீங்க, இதில் மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 6000 கோடி அல்லது 7000 கோடி ரூபா ஆகுது இந்த ஸ்கீமில் வந்து. இந்த மாதிரி இவங்க 5000 ரூபா கொடுத்தது 10 லட்சம் கோடி ரூபா கடன், 10 லட்சம் கோடி ரூபா கடன் சொல்கிறாங்க. அதில் 7000 கோடி எவ்வளவு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை எதுக்கு பெருசுபடுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க? இங்கே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க மாதிரி லீக்கேஜஸ் இருக்குது சில துறைகளில். அது பிடிஆரே வந்து தன்னுடைய பட்ஜெட் ஸ்பீச்சில் ஒருத்தர் சொன்னார். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கேயும் டாஸ்மாக்லேயும் வந்து லீக்கேஜஸ் இருக்குது, அதை அடைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப ஓப்பனான ஒரு ஸ்பீச் அண்ட் இட் இஸ் அ ஃபேக்ட். அந்த லீக்கேஜ் அடைக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த லீக்கேஜ் எல்லாம் இப்போ லஞ்சம் ஒழிக்கப்படணுமா படக்கூடாது? நிச்சயமா ஒழிக்கப்படணும். ஆனால் லஞ்சம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர ஒரு அரசை கவிழ்க்கணுமா? கவிழ்த்துட்டு இந்த மாதிரி இதே இல்லாமல் வெல்ஃபேர் ஸ்கீமை பற்றி நம்பிக்கையே இல்லாத, ஆனால் அதே அளவுக்கோ அதை விட அதிகமாகவோ லஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசை வந்து நம்ம கொண்டு வரணுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வெல்ஃபேர் ஸ்டேட் இதெல்லாம் கொண்டு வர அரசை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவங்க தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும். லஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, ஒழுங்கா உருப்படியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இந்தியா பூரா விரைவி கெடுக்கிற லஞ்சம் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து முற்ற முழுக்க இல்லாமல் போயிடும். உலகம் பூரா விரைவி கெடுக்கு. நார்வே, ஸ்வீடன், அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் லஞ்சம் கிடையாது. அதாவது இந்த அளவுக்கு லஞ்சம் கிடையாது. 99% அங்கே வந்து ஜனங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்படி ஒரு இது நாடு இருக்கு. அது மாதிரி இந்தியா இருந்தால் எவ்வளவு நல்லா போயிடும். அந்த நிலையை அடைகிறதுக்கு இன்னும் ரொம்ப சிரமப்படணும். அது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு பக்கம் இது பாட்டி சமுதாய தீமைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த சமுதாய தீமைகளை லாங் டேர்ம்ல நீண்ட காலத்தில் அகற்றுவதற்கான திட்டங்கள், எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர் அண்ட் தி அண்டர் ப்ரிவிலேஜ், அவங்களை எம்பவர் பண்ணிட்டோம்னா, இப்போ விவசாயத்துக்கு வந்து நம்ம விவசாயிட்ட வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னா இவர் வாய் பேசாம மௌனம் பூச்சியா இருக்காரு, கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு பசங்க, சின்ன பசங்க வந்து விவசாயத்துக்கு வந்து வந்தாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் படிக்காமலும் வரலாம், அனுபவத்தினாலையும் வரலாம். அப்படி வந்தாங்கன்னா, படிச்சவனா இருந்தான்னா அவன்கிட்ட அவ்வளவு லேசா லஞ்சம் வாங்க முடியாது. அப்போ இந்த எம்பவர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை இப்போ இவர் வந்து முதலமைச்சர் வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு திட்டத்தை துவக்கினாரு. அதில் என்ன சொன்னார், பட்டா இதெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்ட்ராக்ஷனில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லுங்கன்னாரு. இப்போ பட்டா வாங்குறதுக்கு எனக்கு இத்தனை வருஷமா பட்டா வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்தா, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். 3 வாரமோ 6 வாரமோ டைம் கொடுத்தாரு. அதுக்குள்ள இதை டிஸ்போஸ் பண்ணணும் இந்த பெட்டிஷன்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதில் நன்மை என்ன ஆகும்னா, 3 வாரம் 6 வாரத்துக்குள்ள இது டிஸ்போஸ் பண்ணணும்னா, லஞ்சம் வாங்குறதுக்காக சும்மா அந்த பெட்டிஷனை பெண்டிங்ல வச்சிருக்கவங்க அப்படி வச்சிருக்க முடியாது. அப்ப இருக்கிற குறைகளை இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறாரு. ஓவர் நைட் இந்த குறைகள்லாம் தீராது, அது உண்மைதான், தீரணும். அதுக்கு மத்தியில எப்படி வந்து புவர் பீப்புளை எம்பவர் பண்றது, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் சொல்லிட்டே போகலாம். என்னென்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க, உரிமை தொகை, இது மாதிரி எத்தனையோ ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் போடப்படுபவை, வரவேற்க தகுந்தவை. இதுதான் உண்மை. அப்புறம் இவர் வந்து ராஜன் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி வந்து என்னாச்சு, அது நிதி மேலாண்மை பற்றி பேசி இவ்வளோ கடன் வாங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. அதாவது ராஜனுடைய கமிட்டி வந்து நீ கடன் வாங்காதன்னு சொல்றதுக்காக அந்த கமிட்டி இல்லை, நிதி மேலாண்மை சீராக பயன்படுத்தப்பட வேண்டும், நிதி மேலாண்மை சீரானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி. இன்னைக்கு இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்
பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இது கடன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதை விட கம்மியாக தான் தமிழக அரசு வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கடன் வாங்கியிருக்காங்க. ஜப்பானில் வந்து நான் ஒரு தரம் ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அவங்களுக்கு வந்து நெருக்கடி வந்துருச்சு. டாலரோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கரன்சி வந்து அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருந்தது. நிதி நெருக்கடி, எல்லா இடத்துலையும் டெஃபிஷியன்சின்னு என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து, இது வேலையில்லா திட்டாட்டம். இதெல்லாம் ஜப்பானில் இருந்தது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. புதுசாக ஒரு ஏர்போர்ட் இப்படி கடலை வந்து நீரை இது பண்ணி காலி பண்ணி கடல் நீரை காலி பண்ணி அங்கே நிலத்தை எடுத்து அங்கே வந்து புது ஏர்போர்ட் கட்டினாங்க. எவ்வளோ செலவழியும்? எல்லா செலவும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. கடன் 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 மாறி மாறி கடன் வாங்கினாங்க. உலகத்தில் எல்லா பகுதியிலேருந்தும் வாங்கி அதை கட்டினாங்க. அது மூலம் என்னாச்சு? எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாச்சு. மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது. அப்போ மக்களுடைய வேலை வாய்ப்பை குறையாதபடி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ கடன் வாங்குறீன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இப்போ அந்த கடனில் அடைச்சிட்டாங்கல்ல. அதனால லாங் டேர்ம்ல பார்த்தோம்னா கடன் வாங்குறதுங்கிறது வந்து பெரிய தவறு கிடையாது. வாங்குற கடன் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா, அது செலுத்துறதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கா, இந்த ரெண்டும் தான் முக்கியம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசின விஷயம் பரபரப்பா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026ல நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா, ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் குடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனா பிரதமர் மோடி இன்னைக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த இலவச பஸ் பயணம் அப்படிங்கிறது மெட்ரோவுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்குது. ஒரு பக்கம் வந்து மெட்ரோ வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அதே மாநிலத்துல பெண்களுக்கு இலவசமா பஸ் விடுறாங்க. இதனால மெட்ரோவுடைய பயன்பாடு பாதிக்குது. இது போன்ற இலவசங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மோடி சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி சொல்றது நிக்குமா? இல்ல மோடி சொல்றது நிக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி வந்து ரொம்ப சொல்றது வைரலா செய்ய போயிட்டு இருக்கு. மாட்டாரு. எடப்பாடி சொல்றது செய்ய மாட்டாரு. எல்லா ஆண்களுக்கும் இலவசமா பஸ் பயணம் கொடுக்க மாட்டாரு. மோடி வந்து இந்த விஷயத்துல பொருளாதாரம் புரியாம தான் பேசுறாரு. அதாவது நீங்க மெட்ரோல போறதுன்னா மெட்ரோவுக்கான சார்ஜ் எவ்வளவு? மெட்ரோவுக்கான சார்ஜ் ஜாஸ்தி. பஸ்ஸில் முந்தி பஸ்ஸுக்கு இருந்ததை விட மெட்ரோவுடைய சார்ஜ் ஜாஸ்தி. ஆனால் மெட்ரோவில் வசதி என்ன? குயிக்காக போகலாம். அப்போ அதிகமாக பணம் கொடுத்து குயிக்காக போகணும்னு யார் நினைப்பாங்க? அந்த அதிகம் பணம் கொடுக்க முடியறவங்க நினைப்பாங்க. அந்த அதிக பணம் கொடுக்க முடியறவங்க இந்த இலவச பஸ் பயணத்துக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மெட்ரோவில் ஏறி போயிடுவாங்க. அதனால் மெட்ரோவுக்குன்னு உரிய பேசஞ்சர் மெட்ரோவுக்கு அஷ்யூர்டாக தான் இருப்பாங்க, சந்தேகம் இல்லாமல். அதனால இன்னொன்று நான் கேட்குறேன், ஏன் மெட்ரோ நான் கொண்டு வந்துட்டு அந்த மெட்ரோ நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டி இந்த பஸ் பிரயாணத்தில் நிப்பாட்டுன்னு சொன்னால் அது என்ன புத்திசாலித்தனம்? இதுக்கு மேலே அதை பற்றி சொல்றதுக்கு ஒன்று இருக்கும். சரி, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்ன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க ஒன்றிய அரசோட இணக்கமா போய் இந்த வரி பாக்கி எல்லாம் நீங்க வாங்க முயற்சி பண்ணணும். இல்ல அதிக வரி பகிர்வை தமிழ்நாடு மாநிலத்துக்கு நீங்க பேசி வாங்கணும். அதுக்கு தானே 40 எம்பியை தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இல்ல நீங்க சட்ட ரீதியாக ஒரு போராட்டத்தை கையில எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிதியை வந்து வாங்க முயற்சி பண்ணணும். இதுவும் இல்ல, அதுவும் இல்லன்னு எப்ப பார்த்தாலும் குறை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திமுக அரசு மேல வைக்கிறாங்க. வாட் டு யூ திங்க் இஸ் த வே ஃபார்வர்ட்? இல்ல அதாவது காரணம் என்னன்னா இப்ப ஒன்றிய அரசோட இணங்கி போங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கணும். 3வது வகுப்புல வந்து இது ஜெனரல் எக்ஸாம், பொதுத் தேர்வு, 5வது வகுப்புல பொதுத் தேர்வு, பாதி பேர் காண போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மாடு மேய்க்க போடான்னு சொல்லிடுவாங்க. நீ அதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிடுவாங்க. அதான் சரியா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் 3வது வகுப்பு 5வது வகுப்பு விடுங்க. என் பாக்கியராஜன் என்னுடைய தோழர், கல்லூரி தோழர். அவர் தமிழ் மீடியத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நாங்கள் படித்த போது, நானும் செல்லப்பன் இதில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்தார் சிவகாசியில். நான் சென்ட் மேரிஸில் திண்டுக்கல் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் டாம் டூம்னுட்டு இருப்போம். இவர் மிரளுவார். என் பாக்கியராஜ் தமிழ் மீடியத்தில் படித்தவர். இவர் மிரளுவார். 2வது செகண்ட் இயர் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவோடு பார்த்தார். 3rd இயரில் என்ன தெரியுமாச்சு? நானும் செல்லப்பனும் டிஸ்டிங்ஷன் வாங்கினோம், பாக்கியராஜும் டிஸ்டிங்ஷன் வாங்கினாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இவரை முதல் வருஷம் வந்து சரியா படிக்கத்தலன்னு வீட்டுக்கு அனுப்பியிருந்தா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேதைத்தன்மையை நம்ம இழந்திருப்போம். அப்ப இவங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எவ்வளவு மோசமான பாலிசி. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது அனுசரிச்சு போன்னு சொல்றாங்கல்ல. அப்ப NEP அனுசரிச்சிருவோம். அடுத்து பிஜேபியுடைய எய்ம் என்ன? அவங்க லாங் டேர்ம் சிஸ்டம் வந்து நிறைய வந்து பிளான் பண்றாங்க, சந்தேகம் இல்லை. ஏர்போர்ட் கட்டுவாங்க, சீ போர்ட் கட்டுவாங்க, பெரிய ரோடெல்லாம் போடுவாங்க, இதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. மற்றபடி ஸ்கூலுக்குன்னா அதெல்லாம் பேசாதீங்கம்பாங்க. அப்போ ஹியூமன் நீட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அந்த டெவலப்மெண்ட் இருக்காம போகும். ஏன்னா அவங்க இதுல வந்து பார்லிமெண்ட்ல வெளிப்படை சொல்லிட்டாங்க, வி பிலீவ் இன் growth oriented strategy. growth oriented strategy-னா என்ன? இந்த மாதிரி சீ போர்ட் கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறது, இது பெரிய பெரிய சாலைகள் கட்டுறது, ஜிடிபி கூடிருச்சுன்னு சொல்றது, FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது, இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க.
இந்த ஜிடிபி கூடுதுங்கிறது எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். போன தருணம் இந்த இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா வருமானம் இருந்துச்சு. எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வருமானம் இருந்துச்சு இந்த அரசு வர்றதுக்கு முன்னாடி. ஆவரேஜ் நம்ம 2 பேர் ஆவரேஜை மட்டும் பார்த்தோம்னா 1,10,000 55,000 ரூபா ஆவரேஜ் வந்துச்சு. ஜிடிபி 55,000 ரூபா. இந்த 10 வருஷத்துல எனக்கு இவங்களையெல்லாம் நல்லா தெரியும். பிஜேபி தெரியும், அவங்களுடைய growth oriented ஸ்ட்ராட்டஜி தெரியும். நான் சொன்னேன், நான் ஏர்போர்ட் கட்டுறேன், பேங்க்ல கடன் வாங்கிக்கிறேன், ஏர்போர்ட் கட்டுறேன். நான் நேர்மையா தொழில் பண்றவங்களை பத்தி மட்டும் பேசுறேன், மற்றவங்களை பத்தி பேசல. அப்போ என்னுடைய 10 லட்சமா இருந்த வருமானம் வந்து இந்த 10 வருஷத்துல வந்து என்னுடைய வருமானம் வந்து 100 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. உங்களுடைய 1 லட்சம் வருமானம் வந்து 2 லட்சம் ஆச்சு இந்த 10 வருஷத்துல. இன்னைக்கு 100 கோடியே 2 லட்சத்துல ஜிடிபி வந்து 50 கோடியே 1 லட்சம் ஆயிடுச்சு. முதல்ல எவ்வளவு இருந்தது? வெறுமனே வந்து 5,05,000 இருந்தது. இன்னைக்கு 50 கோடியே 1 லட்சம் ஆயிடுச்சு. ஜிடிபி ரொம்ப மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மேல போனது நான் தானே, நீங்க இல்லையே. அதனால இந்த ஜிடிபி இன்க்ரீஸ் இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, உலகத்தில் 3 பொய்கள் இருக்கின்றன. சாதாரண பொய், பெரிய பொய், புள்ளி விவரம் என்ற பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால புள்ளி விவரத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட முடியாது. இப்ப பிஜேபி வந்து இது மாதிரி வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பத்தி நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியா இருக்கும்போது, மாநிலத்தில் இவங்களோ கம்யூனிஸ்டுகளோ ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நம்புறவங்களா இருக்கும்போது எப்படி இது ரெண்டும் சேர்ந்து போகும்? போக முடியாது. இவங்க ஃபைட் பண்ணத்தான் வேணும். உடனே அடுத்து என்ன சொல்றாங்க எதிர்கட்சி? ஃபைட் பண்ணி சாதிச்சிரு. ஐயா 532 என்னமோ இருக்கு எம்பிஸ் இருக்காங்க, 40 பேர் தான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. நம்ம கூக்குரல் தான் எழுப்ப முடியும், கோர்ட்டுக்குத்தான் செல்ல முடியும், ஜனநாயக வழிமுறைப்படி தான் செய்யணும். யார் கழுத்திலே கத்திய வச்சு எனக்கு ரூபாய் கொண்டு கேட்க முடியுமா? அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட பெட்டரா வந்து என்ன சொல்ல முடியாது. நான் வந்து திமுக அரசுல எந்த தவறுமே நடக்கலையாக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்ஃபெக்டா இருக்காக்கும் நான் சொல்லல. உலகத்துல எந்த கவர்மெண்ட்டுமே அப்படி தவறு இல்லாத பெர்ஃபெக்டா இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. எல்லா தியரிட்டிஷியன்ஸுக்கும் பிராக்டிக்கல் பீப்புள் உள்ள வித்தியாசம் என்ன? யோகேந்திர யாதவ் வந்து பெரிய தியரிட்டிஷியன். அவர் வந்து இந்த இவர் டெல்லி சிஎம் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார்? முதல்ல வந்த உடனே யோகேந்திர அகர்வால் கழட்டி விட்டார். யோகேந்திர யாதவ கழட்டி விட்டார். இப்ப ஒரு ஜோக் சொல்லுவாங்க, மார்க்ஸும் லெனினும் ஒரே பீரியட்ல உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா மார்க்ஸை கழட்டி விட்டுருப்பாரு லெனின் அப்படிம்பாங்க. ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் அட்மினிஸ்டர் பண்ணும்போது உள்ள சிரமங்களை வந்து தியரியை கொடுத்தவங்க வந்து உணர்ந்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பியூர் பீப்புள். தியரினா தியரி அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. உலகத்துல அப்படி இருக்கிறது இல்லை. இந்த தவறுகள் வந்து இருந்தாலுமே தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்ற முனைப்பு காட்டுவதாக ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முனைப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு மக்களின் அதிகாரம் பெருக வேண்டும். இதுதான் முக்கியம். இவங்க செய்யற காரியம் அந்த மக்கள் அதிகாரம் பெறுகிறதுக்கான வழிமுறைகளை தோற்று வைக்குது. அதனால இந்த அரசு வந்து தொடர்ந்து வந்து இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறோம். பட்ஜெட்ல வந்து இவங்க சொன்னது, ஒருத்தர் கேட்டாரு, இது வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட்டா இல்ல தேர்தலுக்கான பட்ஜெட்டா என்று. நான் சொன்னேன், தேர்தலுக்காக உரத்து சொல்லப்படுகின்ற பேலன்ஸ்டு பட்ஜெட். அவன் தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து தங்களை பத்தி பேசாம இருப்பாங்களா? பேசத்தான் செய்வாங்க. ஆனா அதே சமயம் வந்து பேலன்ஸா இருக்கா இல்லையா? பேலன்ஸா தான் இருக்கு. இதுதான் உண்மை. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட திராவிட மாடல் ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு வச்சுக்கோங்க. தேர்தல் வரப்போகுது. ஆனா கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் வந்து முதலமைச்சரா வந்து ஸ்டாலின் பதவி ஏத்துக்கிட்டாரு. கோவிட் 2ஆம் அலை உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல இயற்கை பேரிடர்களை நம்ம சந்திக்க நேர்ந்தது. கடன் வந்து அதிகமாக இருந்தது. பட் டோட்டலா அந்த எக்கானமிய வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு டபுள் டிஜிட் குரோத்தை வந்து உள்நாட்டு உற்பத்தியிலையும் காமிச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியிலையும் காமிச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த 5 வருட திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு? நல்ல பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. வெறும் பாஸ் மார்க் இல்ல, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. 100% வாங்கல, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவங்க சோசியாலஜி ஸ்டூடெண்ட். சோசியாலஜியில் 100% கொடுக்க மாட்டாங்க யாருமே. அதனால நிச்சயமா வந்து அதாவது நான் சுருக்கமாக சொல்றதுன்னா சரி, அவர்கள் செய்த சாதனைகள் பல, அவை மகத்தானவை. அவர்கள் செய்ய வேண்டிய சாதனைகள் இன்னும் பல, அவை மேலும் மகத்தானவை. அதையும் அவங்க செய்யணும். அவ்வளவு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பட்ஜெட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வரக்கூடிய அசெம்பிளி தேர்தலில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.